வணக்கம். நீங்க எப்பவாவது மற்றவங்களோட செயல்களையோ இல்ல அவங்க கருத்துக்களையோ கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி அல்லது அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு கவலைப்பட்டு உங்களோட மன அமைதியையும் சக்தியையும் இழந்து சோர்வா உணர்ந்திருக்கீங்களா? ஆமா, இது நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு உணர்வு தான். அப்படி இருந்தா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை விட்டுட்டு நம்ம ஆற்றலை எப்படி திரும்ப பெறலான்னு பார்க்க போறோம். ஒரு 2 சிம்பிள் வார்த்தைகள் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஆமா, இது மெல் ராபின்சன் சொல்றவங்க பிரபலப்படுத்தின லெட் தெம், அதாவது அவங்கள விட்டுடுங்க அப்படிங்கிற ஒரு தத்துவம். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தோணும் இல்லையா? ஆமா, சொல்றது சுலபம் மாதிரி இருக்கும். ஆனா இத உண்மையா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்ம மன அழுத்தம், நம்ம உறவுகள் இதுலெல்லாம் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு மனநிலை மாற்றம், ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட். சரி, அப்ப இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த உரையாடல்ல இந்த லெட் தெம் அணுகுமுறையை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன எரிச்சல்கள்ல இருந்து பெரிய உறவு சிக்கல்கள் வரைக்கும் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஆமா, எப்படி தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைக்கிறது, மற்றவங்க அங்கீகாரத்துக்காக ஏங்காம இருக்கிறது, நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள்ல நம்ம சக்தியை எப்படி கரெக்டா பயன்படுத்துறது, அதான் முக்கியம். கரெக்ட். எங்க இருந்து இந்த ஐடியா வந்துச்சுன்னு பார்க்கலாமா? இதன் பின்னணி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போல இருக்கே. நிச்சயமா, இது மெல் ராபின்ஸோட சொந்த அனுபவத்துல இருந்து வந்ததுதான். அவங்க பையன் ஓக்லியோட ஹைஸ்கூல் ப்ராம் நிகழ்ச்சி, அதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஓ, ப்ராம் நைட், அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, அப்போ பையனுக்கும் அவனோட டேட்டுக்கும் பூங்கொத்து வாங்குறது, டின்னருக்கு எங்க போவாங்க, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் நினைச்சு மெல் ராபின்ஸ் ரொம்ப கவலைப்பட்டுட்டு பதட்டமா இருந்திருக்காங்க. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ஒரு இது நிறைய பெற்றோருக்கு இருக்கும், பிள்ளைங்களோட முக்கிய நாள் நல்லபடியா நடக்கணும்னு. அதேதான். அப்படி அவங்க ஒரே கவலையா இருக்கும்போது கார்ல கூடவே வந்த அவங்க மகள் கெண்டில் ரொம்ப சாதாரணமா, அம்மா, லெட் தெம், அவங்கள அவங்க இஷ்டப்படி செய்ய விடுங்க, இது அவங்களோட ப்ராம், உங்களோடது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடேங்கப்பா, அவ்வளவுதானா? ஆமா, அந்த ஒரு நிமிஷம் மெல் ராபின்ஸ்க்கு ஒரு பெரிய திறப்பா இருந்துச்சு. அவங்க எவ்ளோ சக்திய மற்றவங்கள கட்டுப்படுத்தவும் அவங்களோட அனுபவத்தை நாம நினைச்ச மாதிரி மாத்தவும் முயற்சி பண்றதுல வீணாக்குறோன்னு அப்பதான் உணர்ந்திருக்காங்க. ஆஹா, அந்த 2 வார்த்தை லெட் தெம் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. மற்றவங்க என்ன செய்யறாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன உணர்றாங்க, என்ன விரும்புறாங்க, இல்ல நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, இதெல்லாம் கட்டுப்படுத்த நினைக்கிறது எவ்வளோ வீண், நம்ம சக்தியை எப்படி உறிஞ்சுதுன்னு அந்த நிமிஷம் காட்டியிருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இது மாதிரி எங்க தேவையில்லாம சக்தியை செலவழிக்கிறீங்க? ரொம்ப சரியான பாயிண்ட். ஆனா பாருங்க, இந்த கதை லெட் தமோட முடியல. இதுல இன்னும் முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. அதுதான் லெட் மீ. அதாவது என்னை விடுங்கள் அல்லது நான் செய்கிறேன். ஓ, லெட் தம் மட்டும் இல்லையா, லெட் மீயும் இருக்கா? ஆமா, மற்றவங்க என்ன செய்றாங்க நினைக்கிறாங்கன்னு கட்டுப்படுத்துறத விட்டுட்டு லெட் தம் நம்ம கவனத்தையும் சக்தியும் நமக்குள்ள திருப்புறது. நம்மால உண்மையில எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதுல கவனம் செலுத்துறது. நம்ம எண்ணங்கள், நம்ம செயல்கள், நம்ம எதிர்வினைகள், நம்ம எல்லைகள். இதுதான் லெட் மீ. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். லெட் தெம் லெட் மீ எப்படி சேர்ந்து வேலை செய்யும்? ஓ கண்டிப்பா, மெல் ராபின்ஸோட ஒரு அனுபவமே இருக்கு. அவங்க சோஷியல் மீடியால பாத்திருக்காங்க, அவங்களோட சில ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா வெளியூர் போயிருக்காங்க போல. இவங்கள கூப்பிடல. முதல்ல அவங்களுக்கு ரொம்ப காயமா ஒதுக்கப்பட்டதா தோணியிருக்கு. பழைய மெல் ராபின்ஸா இருந்தா ஏன் கூப்பிடலன்னு வருத்தப்பட்டு இல்லனா அவங்க கிட்ட குறை சொல்லிருப்பாங்க. அது மற்றவங்கள கட்டுப்படுத்த நினைக்கிறது. சரி. ஆனா இந்த புது தத்துவத்தோட அவங்க லெட் தெம்னு நினைச்சாங்க. சரி, அவங்க போகட்டும், யார கூப்பிடுறது அவங்க முடிவு. அப்புறம் லெட் மீ பக்கம் வந்தாங்க. நான் இந்த நட்புகள்ல சமீபத்துல எவ்வளவு முயற்சி போட்டிருக்கேன், நானா அவங்கள கூப்பிட்டு பேசினேனா, என் பங்குக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு யோசிச்சாங்க. இதுதான் லெட் மீ. காயப்படுறத விட்டுட்டு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற நம்ம செயல்களுக்கு நாம பொறுப்பு ஏத்துக்கிறது. நம்ம வாழ்க்கை, நம்ம சந்தோஷம், நம்ம பொறுப்பு. இது நிஜமாவே ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை மாற்றம்தான். சரி, இதை இன்னும் கொஞ்சம் நடைமுறைக்கு கொண்டு வருவோம். அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன எரிச்சல்கள் வருமே. வரிசையில மெதுவா பில் போடுற கேஷியர், ஃப்ளைட்ல பக்கத்துல உட்காந்து ஒரே இருமலா இருமுறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல லெட் தெம் எப்படி மன அழுத்தத்தை குறைக்கும்? இங்க லெட் தெம் ஒரு கவசம் மாதிரி நம்ம சக்திய வீணாக்காம பாத்துக்கும். டாக்டர் அதிதி நெரூர்கர் சொல்ற மாதிரி இந்த மாதிரி எரிச்சலான சமயங்கள்ல நம்ம மூளையோட மன அழுத்த மையம் அமிக்டாலா டக்குன்னு ரியாக்ட் பண்ணும். கோவம், எரிச்சல் எல்லாம் வரும். ஆமா ஆமா வரும். ஆனா நீங்க லெட் தெம்னு நினைக்கிறப்போ, சரி அவங்க இருமட்டும், அவர் மெதுவா செய்யட்டும்
அந்த உடனடி எதிர்வினைய நீங்க தடுக்கிறீங்க. அவங்கள மாத்துறது வீணுன்னு புரிஞ்சுகிட்டு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற உங்க ரியாக்ஷன்ல கவனம் செலுத்துறீங்க. லெட் மீ. அப்போ கம்ப்ளைண்ட் பண்றதோ கோவப்படுறதோ இல்லையா? தேவையில்ல. எதுக்கு நம்ம சக்திய வீணாக்கணும்? உதாரணத்துக்கு மெல் ராபின்ஸ் ஃப்ளைட்ல போகும்போது பின்னாடி ஒருத்தர் ஒரே இருமலா இருந்திருக்கார். கோவப்பட்டு சண்டை போடாம லெட் தெம் மீறாம அவங்க கட்டுப்பாட்டுல இருந்தத செஞ்சாங்க. லெட் மீ. ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டாங்க, வேணும்னா முகத்தை துணியால மூடிக்கிட்டாங்க. இது அந்த சூழ்நிலையோட கடுப்பை குறைச்சு அவங்க சக்தியை காப்பாத்திருக்கு. ஓகே. இன்னொரு உதாரணம், ஒருத்தர் நாயோட கழிவெடுக்காம போறார். நீங்க கோவப்படலாம், திட்டலாம், அது லெட் தெம் மீறது. இல்லனா லெட் தெம், அவங்கள போக விடுங்க. அப்புறம் லெட் மீ, நான் என்ன செய்ய போறேன்? இத கண்டுக்காம போக போறேனா, இல்ல நானே அதை கிளீன் பண்ண போறேனா, இல்ல பூங்கா அதிகாரிகிட்ட சொல்ல போறேனா? உங்க எதிர்வினைய தேர்ந்தெடுக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கு. இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. சரி, அடுத்த பெரிய விஷயத்துக்கு வருவோம். கருத்துக்கள். மற்றவங்க நம்மள பத்தி என்ன நினைப்போன்ற பயம் பல சமயம் நம்மள முடக்கி போடுது இல்லையா? இதுக்கு லெட் தெம் எப்படி சரி வரும்? ஆமா, இது ஒரு பெரிய சவால். ஆனா மெல் ராபின் சொல்ற உண்மை என்னன்னா, நீங்க என்ன செஞ்சாலும் எப்படி வாழ்ந்தாலும் மற்றவங்க உங்கள பத்தி ஏதாவது நினைக்கத்தான் போறாங்க. அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், ஏதாவது ஒரு கருத்தா இருக்கலாம். உங்கள ரொம்ப நேசிக்கிறவங்க கூட சில சமயம் உங்கள பத்தி தப்பாவோ இல்ல விமர்சனமாவோ நினைக்கலாம். இது மனுஷ இயல்பு. இதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாச்சே, குறிப்பா நம்ம அன்புக்குரியவங்க நம்மள தப்பா நினைக்கும்போது. கஷ்டம்தான். ஆனா அதை எதிர்த்து போராடுறது இன்னும் அதிக சக்திய வீணாக்கும். மெல் ராபின்ஸ் ஒரு உதாரணம் சொல்றாங்க. அவங்க கணவர் கிறிஸ முதல்ல அவங்க அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தினப்போ மெல்லோட அம்மாக்கு கிறிஸ பிடிக்கலையாம். ஓ, அப்படியா? ஆமா, மகளுக்கு அவர் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு நினைச்சிருக்காங்க. இது மெல்லுக்கு கஷ்டமா இருந்தாலும் லெட் தெம் தத்துவப்படி அது அவங்க அம்மாவோட கருத்து, அவங்க பயம், அவங்க பார்வை, அது மெல்லால கட்டுப்படுத்த முடியாது. அதனால லெட் தெம், சரி அம்மா அப்படி நினைக்கட்டும். லெட் மீ, நான் என் உறவுல உறுதியா இருக்கேன், என் வாழ்க்கையை ஏன் மதிப்புப்படி வாழறேன், என்னை பத்தி நான் பெருமைப்படுறேன். இதுதான் முக்கியம். நீங்க எப்படி வாழ்றீங்கன்றதுல நீங்க பெருமைப்பட்டா மற்றவங்க கருத்து உங்களை பாதிக்காதுன்னு சொல்றீங்க. அதேதான் மெல் ராபின்ஸே சொல்றாங்க. பல வருஷமா அவங்க ஒரு பேச்சாளரா இருக்கிறத பத்தி சோஷியல் மீடியால போடவே பயந்தாங்களாம், மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு. அப்போ இந்த தத்துவம் தான் அவங்களுக்கு உதவி இருக்கு. அப்போ மற்றவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது உதவுமா? நிச்சயமா. இங்க லிசா பெலியூ சொல்ற ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல். அதாவது ஒருத்தர் ஏன் அப்படி நினைக்கிறார், நடந்துக்கிறாருன்னு அவரோட பின்னணி, அனுபவம், பார்வை கோணத்திலிருந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. மெல்லோட அம்மா ஏன் கிறிஸ முதல்ல ஏத்துக்கல? ஏன்னா அந்த அம்மா தன்னோட சொந்த அனுபவத்துல அவங்களும் புருஷனுக்காக வீட்டை விட்டு தூரமா போய் அப்புறம் தனிமையில கஷ்டப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி தம் மகளுக்கும் ஆயிடக்கூடாதுன்ற பயந்தான் அந்த எதிர்ப்புக்கான காரணம். இத மெல் புரிஞ்சுக்கிட்டப்போ கோவத்துக்கு பதிலா கொஞ்சம் அனுதாபம் வந்திருக்கு. ஓ, இது குடும்ப உறவுகள்ல இல்ல இந்த மாற்றான் பிள்ளைங்க உறவு மாதிரி சிக்கலான இடங்கள்ல ரொம்ப உதவியா இருக்கும் போல. ஆமா, அவங்க செயலுக்கான காரணத்தை அவங்க ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருந்து பார்க்க முயற்சி பண்ணா லெட் தெம் சொல்றது கொஞ்சம் சுலபமாகும். புரியுது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமான ஆனா ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனைக்கு வருமோ, ஒப்பீடு. மற்றவங்களோட வெற்றியை பார்க்கும்போது குறிப்பா சோஷியல் மீடியால நம்மள நாமே தாழ்த்திக்கிட்டு ஒரு மாதிரி செயலத்து போயிடுறோம். இங்க லெட் தெம் எப்படி வேலை செய்யும்? இதுல ஒப்பீட்டுல 2 வகை இருக்குன்னு மெல் சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். ஒன்னு சித்திரவதை பண்ற மாதிரி ஒப்பீடு. சித்திரவதையா? ஆமா, டார்ச்சர் மாதிரி. இது எப்ப நடக்குதுன்னா, உங்களால மாத்தவே முடியாத விஷயங்களுக்காக நீங்க மற்றவங்களோட உங்களை ஒப்பிடும்போது. உதாரணமா மத்தவங்களோட அழகு, உயரம், இல்ல அவங்க பிறந்த குடும்பம், அவங்களுக்கு இயல்பா வர திறமை, இதெல்லாம். மெல்லோட மகள் சாயர் அவங்க தங்க கெண்டலோட அழகான உடல்வாகு, சூப்பரான பாட்டு திறமையெல்லாம் பார்த்து தன்னை ரொம்ப ஒப்பிட்டு கஷ்டப்பட்டாங்களாம். இந்த மாதிரி ஒப்பீடு நம்மள சித்திரவதை தான் பண்ணும். சரி, அப்போ இன்னொரு வகை என்ன? இன்னொன்னு ஆசிரியர் வகை ஒப்பீடு, டீச்சர் மாதிரி. இது எப்போ நடக்குதுன்னா, மத்தவங்க கிட்ட இருக்கிற ஆனா நீங்க முயற்சி செஞ்சா அடையக்கூடிய விஷயங்களை நீங்க கவனிக்கும் போது. உதாரணமா ஒருத்தரோட தொழில் வெற்றி, அவங்க கத்துக்கிட்ட ஸ்கில்ஸ், அவங்களோட ஹெல்தியான பழக்க வழக்கங்கள், அவங்க டிசிப்ளின், இதெல்லாம். ஓகே, இங்க லெட் தெம் எப்படி பயன்படுது? சித்திரவதை வகை ஒப்பீட்ல லெட் தெம்
அவங்கள விடுங்க. அந்த விஷயங்கள அழகு, உயரம் ஏத்துக்கோங்க. அத மாத்த முடியாது. அத நினைச்சு உங்கள நீங்களே வருத்திக்கிறத நிறுத்துங்க. இது உங்கள அந்த சித்திரவதையிலிருந்து விடுவிக்கும். சரி, ஆசிரியர் வகையில ஆசிரியர் வகை ஒப்பீட்ல லெட் தெம், அவங்கள பாருங்க. அவங்க உங்களுக்கு ஒரு டீச்சரா இருக்கட்டும். என்னெல்லாம் சாத்தியம்னு அவங்க காட்டுறாங்க. உங்களுக்கு பொறாமையா இருக்கா? அது கெட்ட விஷயம் இல்ல. மெல் சொல்ற மாதிரி பொறாமைங்கிறது உங்களுக்கான ஒரு திசை காட்டி, ஒரு மெசேஜ். உங்க மனசு எதை விரும்புதுன்னு அது காட்டுது. இது ஒரு நல்ல பார்வை, பொறாமையை ஒரு வழிகாட்டியா பாக்குறது. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. மோலின்னு ஒரு இன்டீரியர் டிசைனர் கதை. அவங்க சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கிற, ஆனா கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கிற ஒரு போட்டியாளரை பார்த்து பொறாமப்பட்டாங்க. அந்த போட்டியாளர் நிறைய கிளைண்ட்ஸ் புடிச்சாங்க. மோலி முதல்ல அவ ஏன் இப்படி பண்றான்னு குறை சொன்னாங்க. ஆனா லெட் தெம், லெட் மீ தத்துவத்தை யூஸ் பண்ணி யோசிச்சாங்க. லெட் தெம், சரி அவ அவளோட மார்க்கெட்டிங்க செய்யட்டும். லெட் மீ, அவ செய்யறதுல எது எனக்கு உதவியா இருக்கும், நான் எதை செய்ய தயங்குறேன். ஓ, அப்புறம் அந்த போட்டியாளரோட வெற்றி மோலி செய்ய தயங்குன வீடியோ எடுக்கிறது, தன்னோட வேலையை அதிகமா ஷேர் பண்றது மாதிரி மார்க்கெட்டிங் வேலைகளை செய்ய மோலிய தூண்டுச்சு. அந்த எரிச்சலூட்டின போட்டியாளர் ஒரு ஆசிரியரா மாறிட்டாங்க. ஆக மற்றவங்களோட வெற்றி நம்மள முடக்கிறதுக்கு பதிலா நம்மள செயல்பட வைக்கிற ஒரு கருவியா மாற முடியும். சரி, இது மற்றவங்கள மாத்த முயற்சி பண்ற நம்ம இயல்பான ஆசைய பத்தி என்ன சொல்லுது? நம்ம அன்புக்குரியவங்க சில கெட்ட பழக்கங்களை விடணும், இல்ல இன்னும் நல்லா இருக்கணும்னு நாம நினைக்கிறது சகஜம்தானே. அவங்கள நம்ம தள்ள வேணாமா? நம்ம எல்லாரும் அதை செய்யறோம். ஆனா மற்றவங்கள மாத்தணும்னு அவங்கள புஷ் பண்றது பெரும்பாலும் தப்பான விளைவை தான் தரும். டாக்டர் அலோக் கனோஜியா சொல்ற மாதிரி இது அவங்களோட சுயாதீன உணர்வு, அந்த ஏஜென்சியை பாதிக்குது. என் வாழ்க்கையை நான் கண்ட்ரோல் பண்றேங்கிற உணர்வு மனுஷங்களுக்கு முக்கியம். ஆமா, நீங்க ஒருத்தரை தள்ளும்போது அவங்க எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லனா பின்வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, மனுஷ மூளை இயல்பாவே வலிய தவிர்த்து சந்தோஷத்தை தேடும். மாற்றம்ங்கிறது கஷ்டம், அசௌகரியம். அதனால மக்கள் அதை தவிர்க்க தான் பாப்பாங்க. அப்போ ஒருத்தர் மாறவே மாட்டாரா? நாம என்னதான் செய்யணும்? மக்கள் மாறுவாங்க, ஆனா அவங்களா விரும்பும்போது, அவங்களுக்குன்னு ஒரு உண்மையான காரணம் இருக்கும்போது மட்டும்தான் மாறுவாங்க. நீங்க தள்ளுறதுனால இல்ல. அதனால லெட் தெம், அவங்கள அவங்க போக்குல, அவங்க வேகத்துல இருக்க விடுங்க. உங்க எதிர்பார்ப்புகளை அவங்க மேல திணிக்காதீங்க. பிரஷர் போடாம வேற என்ன பண்ணலாம்? அதுக்கு பதிலா பிரஷரை குறைச்சிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். டாக்டர் தாலி ஷேரோட் சொல்ற சோஷியல் கண்டேஜியன் மாதிரி. அதாவது நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கிற நல்ல நடத்தைய, உதாரணமா ஹெல்தியா சாப்பிடுறது, எக்ஸசைஸ் பண்றது, நீங்களே செஞ்சு காட்டுங்க. உங்க நல்ல முன்மாதிரி வார்த்தைகளை விட பவர்ஃபுல்லா இருக்கலாம். இது இன்டைரக்ட் வழி. சில சமயம் நேரடியா பேச வேண்டியிருக்குமே. கண்டிப்பா. ஆழமான உரையாடல்கள் தேவைப்படும் போது மெல் ராபின்ஸ் ஏபிசி லூப்னு ஒரு முறைய சொல்றாங்க. இது ஒருத்தரை தள்ளாம பேச்ச தொடர உதவும். ஏபிசி லூப் அதென்ன? வந்து ஆஸ்க், அப்பாலஜைஸ். அதாவது பேச்ச ஓப்பனா ஆரம்பிக்கிறது. ஒருவேளை உங்க தப்புக்கு மன்னிப்பு கேட்டு, நான் உன்னை ரொம்ப நச்சரிச்சுட்டா மன்னிக்கணும். இல்லனா திறந்த மனசோட கேள்வி கேட்கறது. இத பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு தெரிஞ்சுக்க விரும்புறான்னு. சரி. பி பி வந்து பேக் ஆஃப் பிஹேவியர். அவங்க கருத்து சொன்னதுக்கு அப்புறம், இல்ல நீங்க உங்க விருப்பத்தை சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் பின்வாங்குங்க. அவங்களுக்கு இடம் கொடுங்க. அவங்க நடத்தைய கவனிங்க, நச்சரிக்காதீங்க. ஓகே. சி சி வந்து செலிப்ரேட், கண்டினியூ. ஏதாவது சின்ன முன்னேற்றம் தெரிஞ்சா அதை கொண்டாடுங்க, பாராட்டுங்க. மாற்றம் தொடர்ந்தா நீங்களும் உங்க ஆதரவை தொடருங்க. இல்லனா மறுபடியும் தேவைப்பட்டா ஸ்டெப்புக்கு போங்க. இது ஒரு தொடர் முயற்சி, தள்ளுதல் இல்ல. இந்த ஏபிசி லூப் முறை நல்லா இருக்கு. உறவுகள்ல மாற்றத்தை விரும்பும்போது நிதானமா அப்ரோச் பண்ண உதவும் போல. சரி, இப்போ உறவுகளை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவோம். வயசான பிறகு நட்பு மாறுறது இயல்பு. மெல் இத பெரும் சிதறல்னு சொல்றாங்க. இந்த மாற்றங்களை ஏத்துக்க லெட் தெம் எப்படி உதவும்? ஆமா, இது நிறைய பேருக்கு வலி தர ஒரு விஷயம். ஸ்கூல், காலேஜ்ல க்ளோஸா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கான்டாக்ட்ல இல்லாம போறது, இல்ல தூரமாகிடுறது. இதுக்கு மெல் சொல்ற நட்போட 3 தூண்கள் காரணம். 3 தூண்களா? ஆமா, 3 pillars of friendship. 1 அருகாமை, ப்ராக்சிமிட்டி. எவ்வளோ பக்கத்துல இருக்கீங்க. 2 நேரம், டைமிங். வாழ்க்கையோட எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, ஒரே மாதிரி வாழ்க்கை சூழலா. 3 ஆற்றல், எனர்ஜி. 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற பொருத்தம், நட்புக்காக செலவு பண்ற முயற்சி. இந்த 3 தூணும் வயசாக ஆக எப்படி மாறுது? ஸ்கூல், காலேஜ்ல இருக்கும்போது இது 3ம் பெரும்பாலும் தானாவே அமைஞ்சிடும். ஒரே இடம், ஒரே வாழ்க்கை நிலை,
டைமிங், படிப்பு, ஒரே மாதிரி எனர்ஜி ஃப்ரெண்ட்ஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஆனா படிச்சு முடிச்ச பிறகு வேலை, கல்யாணம், குழந்தைங்க, வேற வேற ஊருக்கு போறது, இதனால இந்த 3 தூணும் ஆட ஆரம்பிக்குது. ஆமா இல்லையா? அருகாமை குறையுது, வாழ்க்கை நிலைகள் மாறுது, டைமிங், புது பொறுப்புகளால நட்புக்கான எனர்ஜி குறையலாம். இதுதான் பெரும் சிதறல். இதனால நட்புகள் மாறுது, பலவீனமாகுது. இது பெரும்பாலும் உங்களை தனிப்பட்ட முறையில பிடிக்காததுனால நடக்கிறது இல்ல. அப்போ நண்பர்கள் விலகி போனா இல்ல அவங்க முன்னுரிமைகள் மாறினா? லெட் தெம். அவங்க விலகி போகட்டும், அவங்க வாழ்க்கை மாறட்டும், அவங்க ப்ரையாரிட்டிஸ் மாறட்டும். அதை பர்சனலா எடுத்துக்காதீங்க. இது உங்களை பத்தினது இல்ல, வாழ்க்கையோட மாற்றங்களை பத்தினது. அப்புறம் லெட் மீ பக்கம் திரும்புங்க. என் சோஷியல் லைஃப்க்கு நான் பொறுப்பு. நான் தனியா உணர்ந்தா நானா மத்தவங்கள காண்டாக்ட் பண்ணுவேன், புது ஃப்ரெண்ட்ஸ் தேடுவேன், இல்ல பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நானே முதல்ல பேசுவேன். இது சொல்றது சுலபம் மாதிரி இருந்தாலும் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. கஷ்டம்தான், ஆனா முடியும். மெல் ராபின்ஸே ஒரு புது ஊருக்கு போனப்போ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணாங்களாம். ஆனா அவங்க சும்மா இருக்கல. லெட் மீன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க கதவு தட்டி பேசியிருக்காங்க. வாக்கிங்க்கு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, முயற்சி பண்ணுங்க. உடனே ரிசல்ட் வரலனாலும் முயற்சியை விட்டுறாதீங்க. உங்க சமூக வாழ்க்கை உங்க கையில தான். அருமை. கடைசியா காதல் உறவுகளுக்கு வருவோம். டேட்டிங் பண்ணும்போதும் சரி, ரொம்ப நாள் உறவுலையும் சரி, லெட் தம் லெட் மீ எப்படி பொருந்தும்? இது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாச்சே. ஆமா, ஆனா இங்கேயும் இது ரொம்ப முக்கியம். டேட்டிங் பண்ணும்போது மெல் சொல்ற மாதிரி ஒருத்தரோட நடத்தை தான் உண்மையை சொல்லும். லெட் தெம். வார்த்தைகளை நம்பாதீங்க, செயல்களை பாருங்க. ஒருத்தர் உங்களை உண்மையா விரும்புனா அது உங்களுக்கு தெளிவா தெரியும். அவங்க முயற்சி எடுப்பாங்க, டைம் ஒதுக்குவாங்க. அப்படி இல்லன்னா? அவங்க உங்களை விரும்பல இல்ல கன்ஃபியூஸ்டா இருக்காங்கன்னா நீங்களும் கன்ஃபியூஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க சரியா காண்டாக்ட் பண்ணல, வீக்கெண்ட்ல பார்ட்டில மட்டும் பாக்குறாங்க, ஃபியூச்சர் பத்தி எதுவும் பேசலனா லெட் தெம். அவங்கள அவங்க போக்குல விடுங்க, அவங்கள துரத்தாதீங்க. அப்போ லெட் மீ என்னவா இருக்கும்? லெட் மீ ஏன் நேரத்தையும் சக்தியையும் நான் மதிக்கிறேன், ஏன் கூட உண்மையா கமிட்டடா ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக என் சக்தியை சேமிக்கிறேன். என்ன தெளிவா தேர்ந்தெடுக்காத ஒருத்தருக்காக நான் வெயிட் பண்ண மாட்டேன். இது சுயமரியாதையோட வெளிப்பாடு. ரொம்ப நாள் இருக்கிற உறவுகள்ல இது எப்படி? அங்க ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குமே. ரொம்ப நாள் உறவுகள்ல ஒருத்தரை அவர் எப்படி இருக்காரோ அப்படியே நேசிக்கணும். லெட் தெம். அவரோட பொட்டென்ஷியலை மட்டும் இல்ல. அதாவது அவர் ஒரு நாள் சிகரெட் பிடிக்கிறத விட்டுடுவாரு, அவர் இன்னும் கொஞ்சம் லட்சியமா மாறுவாரு, அவர் இன்னும் ரொமான்டிக்கா இருப்பாருன்னு அவரோட எதிர்கால வாய்ப்பை மட்டும் நம்பி உறவுல இருக்கக்கூடாது. லெட் தெம். அவர் இப்படியே தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த நபர் இப்படி என்னைக்கும் மாறாம இருந்தா உங்களால அவரோட வாழ முடியுமா? அதை ஏத்துக்க முடியுமா? இது ஒரு பெரிய கேள்விதான். அப்போ என்ன செய்யணும்? நீங்க 2ல 1 தான் பண்ண முடியும். 1, அவர் அப்படியே ஏத்துக்கிட்டு அதை பத்தி முணுமுணுக்கிறத நிறுத்தணும். லெட் தெம் முழுசா ஏத்துக்கிறது. இல்லனா அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு டீல் பிரேக்கர், அதாவது ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு அப்படின்னா அந்த உறவை முறிச்சுக்கிறத பத்தி யோசிக்கணும். இது கஷ்டமான முடிவு தான். ஆனா தொடர்ந்து முணுமுணுத்துக்கிட்டே திருத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது 2 பேருக்குமே நல்லதில்ல. சரி. லெட் மீ இங்க என்னன்னா, எனக்கு என்ன தேவை, என் உறவுல எதை என்னால சகிச்சுக்க முடியும், எதை முடியாதுன்னு நான் நேர்மையா முடிவு பண்றேன். என் தேவைகளுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். உறவு முறிஞ்சா வர்ற அந்த வலி, அது எப்படி ஹேண்டில் பண்றது? அங்கேயும் லெட் தம் வருமா? அங்கேயும் வரும். மன வலி மாதிரி கஷ்டமான உணர்வுகள் வரும்போது அதை எதிர்த்து போராடவோ தவிர்க்கவோ முயற்சி பண்ணாதீங்க. லெட் தெம். அந்த உணர்வுகள் வரட்டும். டாக்டர் லீசா டேமர் சொல்ற மாதிரி துக்கம், கோபம், ஏமாற்றம் மாதிரி நெகட்டிவ் உணர்வுகள் கூட மன ஆரோக்கியத்தோட ஒரு பகுதி தான். அது அலைகள் மாதிரி வரும், மேல போகும், அப்புறம் மெதுவா குறையும். அந்த உணர்ச்சிகளோட அலையில சவாரி செய்ய உங்களை நீங்களே அனுமதிங்க. லெட் மீ. நான் இதை உணர அனுமதிக்கிறேன். அதை அடக்க முயற்சி பண்ணா அது வேற வழியில வெளிவரும். ஆக சுருக்கமா சொல்லணும்னா இந்த லெட் தெம் லெட் மீ தத்துவங்கிறது மற்றவர்களை கட்டுப்படுத்துற வீண் முயற்சியை கைவிட்டுட்டு நம்மளோட எதிர்வினைகள், எண்ணங்கள், செயல்களை கட்டுப்படுத்துறதுல கவனம் செலுத்துறது மூலமா நம்ம சக்தியையும் மன அமைதியையும் திரும்ப எடுக்கிறது. மெல் ராபின்ஸ் சொல்ற மாதிரி வெளியில வானிலை எப்படி இருக்குன்னு நம்மால மாத்த முடியாது. மழை பெய்யலாம், வெயில் அடிக்கலாம். ஆனா அந்த வானிலையில நம்ம எப்படி போறோம், குடை எடுக்கிறோமா, நிழல நிக்கிறோமாங்கிறது நம்ம கையில இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இத அதிகாரத்தை மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு திருப்புறது பத்தினது. இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அன்றாட வாழ்க்கையோட எந்த சின்ன இல்ல பெரிய பகுதியில நீங்க கட்டுப்படுத்த முடியாத ஒண்ணு, அது உங்க கூட வேலை செய்யறவரோட எரிச்சலான பழக்கமா இருக்கலாம், உங்க டீனேஜ் பிள்ளையோட ரூம் அழுக்கா இருக்கிறதா இருக்கலாம், உங்க பார்ட்னரோட சாப்பாட்டு பழக்கமா இருக்கலாம்,
இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட சோஷியல் மீடியா போஸ்டா இருக்கலாம். அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி உங்க சக்தியை வீணாக்குறீங்க. ம். யோசிக்க வேண்டிய கேள்வி. இன்றிலிருந்து அந்த விஷயங்கள்ல லெட் தெம் ன்னு சொல்லி அவங்கள அவங்க போக்குல விட்டுட்டு அதுக்கு பதிலா லெட் மீ, அதாவது நீங்க என்ன செய்ய முடியும், உங்க எதிர்வினைய எப்படி மாத்தலாம், உங்க கவனத்தை எங்க செலுத்தலாம், இதுல கவனம் செலுத்தினா என்ன மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா, உங்க சிந்தனையை தூண்டுறதா இருந்திருக்கும் நம்புறோம். நன்றி.